நமக்குள் எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அதை சமூக வலைத்தளங்களிலே பகிர்ந்து கொள்ளக்கூடாது, பதிவு செய்யக்கூடாது. கடந்த 10-15 ஆண்டுகளாக இதை திரும்ப திரும்ப நான் சொல்லி வருகிறேன். இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் யூடியூப் போன்ற சேனல்களில் யாராவது பேட்டிக்கு அழைத்தால் அந்த சேனல் எத்தகைய பின்னணியை கொண்டது, அதை நடத்துகிறவர்கள் யார், என்ன நோக்கத்திற்காக அழைக்கிறார்கள் என்பதையெல்லாம் கணக்கிலே கொள்ளாமல், கருத்திலே கொள்ளாமல், ஏதோ ஒரு வாய்ப்பு தருகிறார்கள் என்கிற அடிப்படையிலே எதையும் சீர்தூக்கி பார்க்காமல் உடனடியாக அதற்கு இணங்குவது, அதில் பங்கேற்பது, அவர்களின் இடக்கமுடக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லும் நெருக்கடிக்கு ஆளாவது என்பது கவலைக்குரியதாகும். சேட்டலைட் சேனல்ஸ் என்கிற தொலைக்காட்சிகளாக இருந்தாலும், யூடியூப் சேனல்ஸ் என்கிற இந்த வலைத்தளங்களாக இருந்தாலும், அதில் பேட்டி கொடுப்பதற்கு யாரேனும் அழைத்தால் தலைமையிடம் கலந்து பேச வேண்டும், அனுமதி பெற வேண்டும் என்கிற ஒரு அணுகுமுறையை இயக்கத்தோழர்கள் பெற வேண்டும். தேர்தல் நெருங்குகிற நேரம், கூட்டணி அமைப்பதற்கான உத்திகள் ஒவ்வொரு பெரிய கட்சிகளும் இன்றைக்கு கையாளக்கூடிய அந்த உத்திகளை கையாளக்கூடிய சூழல் உருவாகி வருகிறது. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு வந்து அமித்ஷா அவர்களை சந்தித்தது தமிழக அரசியல் களத்தில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் அது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் ஓராண்டுக்கு மேல் இருக்கிறது தேர்தலுக்கு என்றாலும் கூட இப்போதே தேர்தலுக்கான சூடு பிடித்துவிட்டது. இந்த நேரத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆளாளுக்கு யூடியூப் சேனல்களிலே பேட்டி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். மனம் போன போக்கில் கருத்து சொல்வதை தவிர்க்க வேண்டும். கட்சி தோழர்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை வெளிப்படையாக பேசுவது அறிவீனமாகும், முதிர்ச்சியின்மையாகும். எனவே இந்த நேரலை வாயிலாக நான் சொல்லுகிற செய்தியை யாருக்கோ சொல்லுகிறார் என்று எண்ணி கடந்து போகாமல் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்ற உணர்வை நீங்கள் பெற வேண்டும். கட்சியின் தலைவர் என்கிற முறையில் இதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்துள்ளது. ஒவ்வொரு தனிநபருக்கும் நான் தொடர்பு கொண்டு இதை சொல்லிக் கொண்டிருக்க இயலாது என்பதனால்தான் ஒரு நெருடலோடு தான் இதை நான் சமூக வலைத்தளத்தில் அல்லது முகநூல் நேரலையில் பதிவு செய்ய வேண்டிய சூழலுக்கு ஆளாகி இருக்கிறேன்.